இந்த பெரிய நல்ல முக்கியமான பதவிகள்லாம் டாஸ்மாக் போன்ற முக்கியமான பதவிகள் எல்லாம் ஏன் விஜய் அப்படியே வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்றதுக்கு காரணம் இதுதான். வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக, விருந்தாளிகளை சும்மா அனுப்பக்கூடாது இல்லை, சும்மா வச்சுக்க கூடாது இல்லை, அதனால நல்லா அதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் அவர் பண்றாரு. இதுக்கு நடுவில் விஜயனுடைய இந்த மாத இறுதியில் அவர் வந்துட்டு ஒரு பயணம் போக இருக்கிறாரு டெல்லிக்கு. அதனால தான் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கேரளாவில் காங்கிரஸ் அமைச்சரவை பதவியேற்பு, வி.டி. சதீசன் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற அந்த நிகழ்வுக்கு விஜய் போவாருன்னு சொன்னாங்க. ஆனால் போகவே இல்லை. ஏன்னா அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஏற்கனவே கோவப்பட்டு ஏகப்பட்ட வேலை செய்கிறாங்க. இதுலேயும் போயிட்டு கலந்துக்கிட்டோம்னா இன்னும் படு மோசமாக வேலை செய்வாங்க. அவங்க கோபத்துக்கு எதுக்கு ஆளாகணும் அப்படின்றதுக்காக தான் அவர் ரத்து பண்ணியிருக்காரு. அது தெரியுது, வெளிப்படை. இந்த அரசியல் கூட புரியாமல் இல்லை. ஸோ அவங்கள போயிட்டு சந்திக்க போகிறாரு. அவங்கள போயிட்டு சந்திச்சுட்டு வந்தவருக்கு தான் ஒரிஜினலாக விஜய் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றது தெரியும். அது வரைக்கும் டாஸ்மாக் அங்கே மூடிட்டேன், பள்ளிக்கூடத்துக்கு இங்கே திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சின்ன 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 விஷயங்களை வந்துட்டு அங்கங்கே போகிற போக்கில் வந்துட்டு அப்படி விபூதி எடுத்து தெளிச்சுக்கிட்டே போகிற இந்த குரு, அந்த மாதிரி அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் விஜய். பெருசாக எதையும் செய்ய மாட்டார். 2500 வந்துட்டு கணக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2500 இப்போதைக்கு இல்லை. அப்புறம் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போகலாம் பேருந்துகள் அப்படின்னு சொன்னார். எல்லாம் அள்ளி வீசினார். அது எப்போ நடக்குன்ற இந்த வரைக்கும் வாயே திறக்கல அதை பற்றி. இப்படி ஏராளமான அவருடைய விஷயங்கள்லாம் இருக்குது. குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸு, அதுக்கு 60,000 ரூபாய் ப்ரீமியம் கட்டணும். எங்கேருந்து கட்டுவார் தெரியாது. சொல்லி விட்டான், என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம் அப்படின்ற அளவில் தான் அவர் இருக்கார்.